நான் நார்மலாக போன வாரமே உங்களுக்கு காட்டினேன். அதாவது பிளட் சுகருங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா வெறுமயத்தில் இவ்வளோ இருக்கணும், இது பக்கத்தில் இருக்கணும். 100, 110, 120 அப்படி இருக்கலாம். டயபெட்டிக்னா 130 வரைக்கும் இருக்கலாம். 100 to 130. சாப்பிட்ட பிறகு இவ்வளோ இருக்கணும். இதான் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு அப்போ தான் மேக்ஸிமம் சுகர் அளவு வரும். மேக்ஸிமம் சுகர் வரும்போது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்கணும். 150, 160 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா நல்ல கண்ட்ரோல்னு அர்த்தம். எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், 400, 500 கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கண்ட்ரோல்னால் இதான் உங்களுக்கு கண்ட்ரோல் டார்கெட்டு. நம்ம டார்கெட்டு இதான், இது பக்கத்தில் இருக்கணும். வெறுமயத்தில் சாப்பிட்ட பிறகு இந்த பக்கத்தில் இருக்கணும். நீங்கள் சாப்பிட்ட பிறகு 150 ரூபா கேட்காதீங்க, அது வேறு. நான் சாப்பிட்டேன் கொடுங்க 150 ரூபான்னு கேட்கக்கூடாது. இதுதான் கரெக்ட் ரீடிங். இப்போ சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு மேக்ஸிமம் வந்துட்டுல, அப்போ உங்களுக்கு உங்கள் ரீடிங் வந்து 215 இருக்குது. இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சா என்ன ஆகும்? மாத்திரைகள் வேலை செய்யும். ஆட்டோமேட்டிக்காக அந்த குளுக்கோஸ் எல்லாம் செல்களுக்குள்ளே போகும், மெட்டபலைஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வளர்சிதை மாற்றம், அது பாட்டில் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். எக்ஸஸாக உள்ளெல்லாம் கிளைக்கோஜனாக மாறும் அல்லது ட்ரைகிளிசரைடாக மாறும். இது வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இனி ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த 240 இருக்கிறது என்ன ஆகும்? 180 ஆகும். இன்னும் 1 ஹவர் கழிச்சிங்கன்னா என்ன ஆகும்? 120 ஆகும். அது வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. பிளட்டில் அந்த குளுக்கோஸ் வந்து அங்கங்கே டிஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் நேரம் போக போக குறையும். அதனால் நான் அந்த லேபில் பார்த்தேன் 250 இருந்தது. இவங்க 250 சொல்கிறான் இந்த பைய தப்பு. அந்த லேபில் போய் பார்த்துருவோம். நீங்கள் அங்கே போய் உட்காந்துருப்பீங்க, காத்திருப்பீங்க, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிருக்கும். அங்கே 240 என்ன ஆகும்? 120 ஆயிரும். இன்னும் இது என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 70 வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளட் சுகர் வந்து வேரி ஆகும். நீங்கள் வெறுமயத்தில் எவ்வளோ இருக்குது, சாப்பிட்டு 2 மணி நேரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அந்த ஸ்டாண்டர்டு. அந்த டார்கெட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். வெறுமயத்தில் இருக்கிறத வச்சுக்கணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு மேக்ஸிமம் லெவல் அப்போ தான் வரும். அது வந்து 180க்கு கீழே இருக்குதா அது பார்த்துக்கணும். அவ்வளோதான். மறுபடியும் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க? நீங்கள் 1 ஹவர் கழித்து 245. 1 ஹவர் சிலருக்கு 1 ஹவர் தான் மேக்ஸிமம் வரும். பிறகு 12 மணினா என்ன, நீங்கள் எத்தனை மணி சாப்பிட்டீங்கன்னு தெரில, திரும்ப 2 மணி நேரம் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதான் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் டார்கெட்டுன்னு வச்சோன்னா வெறும் வயிற்றில் பார்க்கணும். காலையில் எழுந்து தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம். தண்ணி அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டோம். இல்லை குடிச்சிக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு மற்ற வேறு எதுவும் குடிக்கக்கூடாது. காஃபி டீலாம் குடிக்கணும்னாலும் நீங்கள் பார்த்துடணும். பார்த்துட்டிங்கன்னா அந்த 100, 130க்கு கீழே இருக்கணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு அதான் மேக்ஸிமம் லெவல். அந்த 180க்கு கீழே இருக்கணும். உங்களுக்கு ரெண்டுமே கூட தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் மாத்திரைகள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அல்லது கொஞ்சம் நேரம் நடக்கணும். ரெகுலராக வாக் போனீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் வரும். எந்த மாத்திரை போனாலும் கண்ட்ரோல் வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். வாக்கிங் போகிறது ரொம்ப முக்கியம். வாக்கிங் போனால் குளுக்கோஸ் டிஸ்போசல் தசைகளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். கூட ஒரு இட்லி சாப்பிட்டீங்கனாலும் குளுக்கோஸ் கொஞ்சம் கூட ஏறுதில்ல, கொண்டா இங்கே உள்ள தள்ளி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தசை கேட்டுக்கிட்டே இருக்கும். அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மெட்டபாலிக் ரேட் ஹையர் ஆகிடும். பேசல் மெட்டபாலிக் ரேட் அது ஹை ஸ்பீட் இன்ஜின் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். நடக்கலைன்னா அங்கே தான் சுற்றிக்கிட்டே அலையும் அந்த குளுக்கோஸ். என்னடா இது பண்ணலான்ட்டு. அதனால் நடங்க.